Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi, good evening. ஃபர்வீன் சிஸ்டர், நீங்க சரியா 8:05 மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேயா? லீடர்ஸ் கொஞ்சம் குயிக்கா டீம்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? என்னோட டீம்ல வந்து 250 கம்ப்ளீட் பண்ணாத நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருக்கிற லீடர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட டீம்ல 250 பாயிண்ட்ஸ் முடிக்காத எல்லாரையும் கட்டாயம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குமா உங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்றதுங்கிறது எனக்கு அவ்வளோ முக்கியம். என்ன எஃபெக்ட்ஸோரால நாங்கள் அடுத்த கட்டம் போகணும்னா முதல் ஸ்டெப்பை நாங்கள் முடிக்கணும். அதுக்கு வந்து இந்த செஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு செஷனாக தான் இருக்கு. 250 முடிச்ச ஆக்களுமே இதுல ஃபுல்லா ஜாயின் பண்ணி கேளுங்க. அப்ப நீங்க உங்களோட டீம்ல வர நியூ மெம்பர்ஸ்க்குமே வந்து இவங்க இதுல சொல்லித்தர ஐடியாஸை நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. குயிக்கா மீட்டிங் சரியா 8:05 ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்வீன் சிஸ்டர். ஃபர்வீன் சிஸ்டர், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு முதல் கண்டிப்பா செட்டிங்ல போயிட்டு செய்து கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல ஒரு சில பேருக்கு இருக்குவாங்க. ஸோ எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனால அந்த செட்டிங்கை வந்து ஸ்டார்டிங்லேயே செய்து கொள்ளுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணவா சிஸ்டர்? ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிக்கொள்றேன். என் பேர் ஃபர்வீன். நான் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஒருத்தர். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன விஷயம்னு சொன்னால் 250 கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி. நான் ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்டெப் என்னது 250 வந்து கம்ப்ளீட் பண்ண வேணும். இப்போ இதில் ஜாயின் ஆகிக்கிறதுல எத்தனை பேர் நியூ ஜாயினர்ஸாக இருக்கிறீங்க? சாட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் 250 கம்ப்ளீட் பண்ணல, நான் நியூ ஜாயினர் அப்படின்றவங்க வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, மாஷால்லா. நிறைய பேர் வந்து நியூண்டு போட்டிக்கிறீங்க. இன்ஷால்லா நான் வந்து 7மான அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் சொல்லித்தாரேன். கட்டாயம் வந்து ஒரு நோட் புக் ஒன்றும் பென் ஒன்றும் எடுத்துக்கோங்க. சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. நான் நம்புகிறேன் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நியூ ஜாயினர்ஸ் இருக்கிறீங்கன்னா, இப்போ நியூ ஜாயினர்ஸில் வந்து உங்களோட லீடர் கிட்ட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பீங்க. அப்படித்தானே? ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பீங்க. அதாவது உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஐடி நம்பர், ஐடி கார்டு, 2 சைட் ஃபோட்டோ, அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்திருப்பீங்க தானே? அப்போ இது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா? நீங்கள் உங்களோட லீடர்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க. அப்போ சிலவங்களுக்கு வந்து கோட் நம்பர் கிடைச்சிக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம்ல போயிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரிக்கு ஒரு கோட் நம்பர் ஒன்று தந்திப்பாங்க. அப்ப அந்த கோட் நம்பர் தந்தவங்க எல்லாம் யாரு? கோட் நம்பர் தந்தவங்க எல்லாம் வந்து ஒரு ஓர்டரை வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ண போறோம், ஓர்டர்ஸ் பிளேஸ் பண்ண போறோம்னு சொல்றவங்க லீடர் மூலமா ஒரு கோட் நம்பர் ஒன்று எடுத்திப்பீங்க. சரியா? இப்ப இவங்க எல்லாம் வந்து லீடரோட கைடன்ஸோட தான் நீங்க
250 கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்று சரி போடுறதுக்காக வந்து நீங்க ட்ரை பண்ணிப்பீங்கனதுக்கு உங்களோட லீடர்ட கைடன்ஸோட. அப்போ உங்களோட லீடர் வந்து குரூப்ல அப்டேட்ஸ் போடுவாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ்ட அப்டேட்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்க என்னென்ன மாதிரி சிஸ்டம்ல போயிட்டு எப்படி ஆர்டர்ஸ் போடுறீ அப்படின்ற விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி வந்து கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது, அது வச்சு அதுல வந்து ஐடியாஸ் தருவாங்க. அதே மாதிரி ஜூம் மீட்டிங்ல வந்து வீக்குக்கு ஒரு முறை எங்கட 2 ப்ராடக்ட்ஸ பத்தின எங்கட மில்லியனர் கிளப் லீடர்ஸ் மார்கள் அவங்க சொல்லி தருவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எப்படி 250 பாயிண்ட்ஸ வந்து நாங்க கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத வந்து சில ஐடியாஸ்கள் பார்ப்போம். அப்ப அதுல 1வது வந்து என்னன்னு சொன்னா, நாங்க ப்ராடக்ட்ஸ பத்தின ஒரு லேர்னிங் ஒன்று ஈக்க வேணும். சரி, இப்ப நாங்க ஜாயின் ஆகிட்டோம். அதோட வந்து அடுத்தது என்ன செய்ய வேணும்? கட்டாயமா வந்து எங்கட ப்ராடக்ட்ஸ பத்தி நாங்க லேர்ன் பண்ண வேணும். சரியா? அப்ப எங்கட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே என்னது மருந்தா? இல்ல. எங்கட கம்பெனில எங்கட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மருந்து இல்ல. அத வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது எங்கட மருந்து இல்ல. இது வந்து ஒரு உணவு முறை. சரியா? இப்ப நாங்க அன்றாடம் சாப்பாடுகள் சாப்பிடுவோம் தானே! அதே மாதிரி ஒரு சாப்பாடு, ஒரு உணவு தான் வந்து எங்கட ப்ராடக்ட்ஸ். இப்ப எங்கட ப்ராடக்ட்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ற டைம்ல வந்து நீங்க விளங்கிக் கொள்ளலும். இது இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? அதுல என்ன அடங்கிக்குது? என்ன பெனிஃபிட்ஸ்? இதெல்லாமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து எங்கட கம்பெனில ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு 35 ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் நிக்குது. நெறைய ப்ராடக்ட்ஸும் இல்ல. ஒரு நாளைக்கு 1 வீதம் நீங்க சரியா லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ளுக்கு உங்களுக்கு எங்கட ப்ராடக்ட்ஸ் ல ஃபுல் நாலேட்ஜ் வந்து எடுத்துக்கொள்ளிடும். சரியா? இப்ப எல்லாத்தையுமே நீங்க ஒரே அடியா லேர்ன் பண்ணணும்னு இல்ல. முக்கியமான ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி உங்களோட லீடர்ஸ் மேல சொல்லி தந்திப்பாங்க. அப்ப அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றா எடுங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்ட நாங்க எடுத்தோம்னு சொன்னா, அந்த ப்ராடக்ட்ல வந்து இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? சரியா? அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அ அந்த இன்கிரீடியன்ட்ஸ வச்சு எங்களுக்கு யூடியூப் இதுல எல்லாமே சர்ச் பண்ணிரும். சரியா? அதே மாதிரிக்கு வந்து எங்கட கேட்டலாக் தந்திப்பாங்க. அந்த கேட்டலாக்ல வந்து நெறைய விஷயங்கள் அதுல எங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஈக்குது. இப்ப பொதுவா வந்து ஒரு ஆயில் ஒன்று எடுத்தோம்னா, நாங்க ஹேர்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து என்னது முடி வளர்றதுக்கு அப்டின்ட்டு. அப்ப எங்கடதுல வந்து என்னது, ஒரு ஆயில் ஒன்று எடுத்தா அதுல நெறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாத்துக்குமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆயிலும் ஈக்குது. அதெல்லாம் நாங்க பொறவைக்கு பாப்போம். சரியா? அப்ப அதுல பெனிஃபிட்ஸ் என்ன? நாங்க என்னென்னத்துக்கு அது யூஸ் பண்ணேலும், இதெல்லாமே நாங்க விளங்கி லேர்ன் பண்ணோம்னு சொன்னா, நல்ல ஒரு நாலேட்ஜ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து உங்களோட லீடர்ஸ்மார்கள் அந்த ஒரு குரூப் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணி வருவாங்க. அதுல வந்து ப்ராடக்ட் அப்டேட்ஸ் போடுவாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேணும்? ஒரு புக் ஒண்ணு எடுத்து அழகா நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா அமையும். சரியா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல எல்லாம் எங்கட இன்கிரீடியன்ட்ஸ வச்சு சர்ச் பண்ணி, அது மூலமா அதாக்கேலும். அதே மாதிரி எங்கட வந்து ஜூம் மீட்டிங்லயும் கூட எங்கட ப்ராடக்ட்ஸ்ட வந்து அ எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து இது மூலமா உங்களுக்கு எங்கட ப்ராடக்ட்ஸ வந்து லேர்ன் பண்ண இயலும். சரியா? அடுத்தது வந்து இப்ப நான் முன்னுக்கெல்லாம் போட்டிக்கிறேன் பாருங்க. 250 பாயிண்ட்ஸ் ஆர்வி பிராக்கெட்ல ஆர்வின்னு போட்டிக்கிறேன். இந்த ஆர்வின்றது வந்து என்ன? ஆர்வின்றது வந்து ஆர்வின்றது சொல்றது வந்து என்னது? எங்கட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் அதுக்கு அயிட விலைக்கேத்த மாதிரிக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். சரியா? அதுதான் ஆர்வி. பாயிண்ட்ஸ்ன்றது இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் ஆர்வி. அப்ப ஆர்வின்றது வந்து என்னது? பாயிண்ட்ஸ வந்து குறிக்கும். சரியா? இப்ப நாங்க 250 ஆர்வி 250 ஆர்வின்னு சொல்றது வந்து என்னது? 250 பாயிண்ட்ஸ் அத வந்து தான் கம்ப்ளீட் பண்றது. அதத்தான் நாங்க வந்து என்ன செய்றோம்? ஆர்வின்னு குறிக்கிறோம். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப வந்து அ நாங்க யோசிப்போம். என்னது? நாங்க இப்ப இந்த 250 வந்து என்ன முறையில நாங்க கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்?
ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி நாங்க லேர்ன் பண்ண வேணும். லேர்ன் பண்ணதுக்கு போறோம். இப்ப நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு போறோம் நீங்க உங்களோட ப்ராடக்ட பத்தி லேர்ன் பண்றீங்க. லேர்ன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னது? உங்களோட 250 பாயிண்ட்ஸ் போட்டு உங்களோட யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்றது. சரியா? இந்த யூ ஷாப்பை வந்து கம்ப்ளீட் பண்றது என்ன முறையில? நான் வந்து மொத்தமா கம்ப்ளீட் பண்ணுவேனா? அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா பாதியா உடைச்சு கம்ப்ளீட் பண்றதா? அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்றதா? இல்லாட்டி வீக்குக்கு மாதிரிக்கு நான் பிரிச்சு வீக்குக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரிக்கு நான் கம்ப்ளீட் பண்றதா? அப்படின்றத வந்து நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சரியா? நான் என்ன முறையில வந்து இந்த மெத்தட்ல நான் இந்த பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சரியா? அத வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப கம்பெனில வந்து உங்களுக்கு நீங்க இந்த மந்த்துள்ளுக்கும் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேணும் அப்படின்றோ, அப்படி இல்லாட்டி இந்த வீக்குள்ளுக்கும் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் இத்தனை பாயிண்ட்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேணும் அப்படின்றோ யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சரி, அதே மாதிரி உங்களோட லீடரும் கூட அதுக்கான கைடன்ஸ் தருவாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறதான ஒரு மோட்டிவேஷன் உண்டு தருவாங்க. ஒரு அந்த உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனா ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க இது செஞ்சே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. நான் மாசத்துல கம்ப்ளீட் பண்ண போறேனா இல்லாட்டி வீக்குள்ளுக்கு கம்ப்ளீட் பண்ண போறேனாண்டு. ஆனா ஒரு டிசிஷன் ஒன்று நீங்க எடுத்தாகணும். சரியா? அதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். சரியா? 250 பாயிண்ட்ஸ் போடுறது கஷ்டம். அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க இது வந்து சரியான கஷ்டமாயிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா சொல்ற விஷயங்களை வந்து நீங்க கணக்கெடுக்க வேணாம். நீங்க ஒரு கோல் சரியா? நீங்க வந்து உங்களோட உங்களோட டிசிஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒர்க்கை வந்து இப்ப இந்த வீக் நான் மண்டே டு சாட்டர்டே அதுல வந்து ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லி நீ ஒரு புக் ஒன்ல மார்க் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கோல்னு சொல்லி இத்தனை பாயிண்ட்ஸை நான் டார்கெட் பண்றேன். குறைஞ்சது இப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதை வந்து நான் இந்த வீக்குக்கு போடுறதுக்கு டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க மார்க் பண்ணி நீங்க மார்க் பண்றது மட்டுமா இல்ல, நீங்க என்ன செய்ய வேணும்? அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்க செய்ய வேணும். சரியா? அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ண வேணும். சரியா? இந்த 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம். இதுல வந்து இப்ப நாங்க 250 கம்ப்ளீட் பண்றதால எங்களுக்கு இப்ப நாங்க இன்கம் என்ற ப்ராசஸ்க்கு வந்து நாங்க போனோம்னு சொன்னா அதுல வந்து 2 விதமான இன்கம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? உடனடி லாபம், இமீடியட் ப்ராஃபிட். இது வந்து இப்ப இமீடியட் ப்ராஃபிட்ன்றது வந்து இப்போ உங்களோட ஓன் யூஸ்க்கு எடுக்கிறீங்களே அந்த ப்ராடக்ட்ஸை தவிர நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க தானே, ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் உடனடி லாபம், இமீடியட் ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். அதாவது இப்ப நீங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்றீங்க. கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு வந்து கம்பெனில இருந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு விலைக்கும், அதே மாதிரி கஸ்டமருக்கான ப்ராடக்ட் வந்து ஐட வேற விலைக்கும் வந்து அடிச்சிப்பாங்க. இப்ப ப்ராடக்ட வந்து லேபல்ல வந்து கஸ்டமர் பிரைஸ் வேற ஆயிக்கும், ஆனா கம்பெனி உங்களுக்கு தர பிரைஸ் வேற ஆயிக்கும். அப்ப இது மூலமா நீங்க ஒரு ப்ராடக்ட வந்து சேல் பண்றீங்கன்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு இமீடியட் ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். சரியா? 250 ரூபா 300 ரூபா அந்த ஒவ்வொரு விலைக்கேத்த மாதிரிக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரெண்டாவது வந்து கம்பெனியால வர இன்கம். அது வந்து நீங்க டீம் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்ப உங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் போட்டு அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து கம்பெனில இருந்து ஒரு இன்கம் ஒன்று கிடைக்கும். சரியா? இப்ப இதுல வந்து பாருங்க, நான் அந்த ரெட் மார்க்ல போட்டிக்கிறதுல பாருங்க இங்கினி மில்க் எக்ஸாம்பிளுக்கு நாங்க இங்கினி மில்க் எடுத்தோம்னு சொன்னா இங்கினி மில்க் வந்து ரீட்டைல் பிரைஸ் நாங்க வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு நான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குற பிரைஸ் எவ்வளோ? 2950 ரூபா. சரியா? டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்ப கம்பெனி வந்து எங்களுக்கு எவ்வளவுக்கு தருது? 2590 ரூபாய்க்கு தருது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு எவ்வளவு லாபம், எங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? 360 ரூபாய் கிடைக்குது. அப்ப இதே மாதிரி ஒரு 10 டின் வந்து நாங்க சேல் பண்ணினோம்னு சொன்னா எவ்வளவு கிடைக்குது? 3600 ரூபாய். அந்த அதுலயே எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும்.
ரிஷ் ஆயில் எடுத்தா அதுல வந்து ஒரு 250 ரூபா எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா, இத மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து எங்களுக்கு இமீடியட் ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி எங்கட கம்பெனில இந்த ப்ராஃபிட்ட மட்டுமே நோக்கமா கொண்டு சேல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மந்த்துக்கு 40,000 அந்த மாதிரி ஏர்ன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து கம்பெனி இப்ப டீம் டெவலப்மெண்ட் அது கஷ்டம். ஆனா ரீசெலர்ஸ் மார்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சேல் பண்றவங்களும் ஒர்க் பண்றவங்களும் எங்கட இந்த டீம்ல ஈக்கிறாங்க. சரியா, இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு விலை ஈக்குது. அதே மாதிரி கஸ்டமர் பிரைஸ் கம்பெனி பிரைஸ் ஈக்குது. அதுக்கேத்த மாதிரி ப்ராஃபிட்ஸும் ஈக்குது. சரியா, இத வந்து நீங்க பார்த்து அது விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு விளங்கி கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அடுத்தது வந்து நாங்க எங்கட 250 பாயிண்ட்ஸ் வந்து என்ன மாதிரிக்கு நாங்க கம்ப்ளீட் பண்றது, என்ன மாதிரி நாங்க என்னென்ன மெத்தட்ல வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்றத வந்து நாங்க பார்ப்போம். அதுல வந்து என்னன்னு சொன்னா இப்ப ஃபர்ஸ்டுக்கே வந்து நாங்க என்னது தெரியாதவங்கள்ல இருந்து போகாமைக்கு எங்கட தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்தே நாங்க எங்களுக்கு வந்து ட்ரை பண்ண இயலும். சரியா, அதுல வந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா நேம் லிஸ்ட்ன்றது தான் எங்களுக்கு ஆக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நேம் லிஸ்ட், அடுத்தது வந்து சோசியல் மீடியா, அடுத்தது வந்து கிஃப்ட் கொடுக்கறது மூலமா, பர்சனல் யூஸ் எடுக்கிறது மூலமா, ஆஃப்லைன் மீட்டிங் செய்யறது மூலமா, இதெல்லாம் வந்து நாங்க தனித்தனியா பார்ப்போம். அதே மாதிரி சோசியல் மீடியான்னு சொன்னா என்னது, டிக்டாக் வருது, யூடியூப் வருது, இன்ஸ்டாகிராம் வருது, ஃபேஸ்புக் வருது. இதே மாதிரி சோசியல் மீடியால எங்களுக்கு போட்டு ஆர்டர்ஸோல் எடுத்துக்கொள்ளிடும். அதே மாதிரி எங்களோட ஃபேமிலி சைட்ல நாங்க பர்சனலா ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்க போட்டோம் இந்த அப்டேட்ஸ் போட்டு அப்படியே எங்களுக்கு ஆர்டர்ஸோல் எடுத்துக்கொள்ளிடும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளிடும். சரியா, இப்ப நாங்க இதை வந்து தனித்தனியா பார்ப்போம். சரியா, நேம் லிஸ்ட்ன்றது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க நேம் லிஸ்ட் மூலமா தான் எங்களோட ஆர்டர்ஸை வந்து டெவலப் பண்ண போறோம். சரியா, இப்ப பிசினஸ்ன்னு வர நேரத்துக்கு நேம் லிஸ்ட்ன்றது வந்து ஆக முக்கியமான ஒரு விஷயம். சரியா, டெய்லி நாங்க வந்து நேம் லிஸ்ட பெருசாக்கி கொண்டே போக வேணும். இப்ப எங்களோட மார்க்கெட்டிங் சைட்ல வந்து எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த நேம் லிஸ்ட்ன்றது வந்து ஒரு பெரிய சொத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா இந்த நேம் லிஸ்ட் மூலமா தான் எங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் வந்து அடைஞ்சு கொள்ளிலும் அப்படின்ட்டு. இப்ப இந்த நேம் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நாங்க மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து செலவழிக்க போறோம். சரி, ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ் செலவழிக்க போறோம். அப்ப இந்த 5 மினிட்ஸ்லயும் வந்து குறைஞ்சது ஒரு 20 பேரை நாங்க ஃபர்ஸ்டுக்கு எழுதுறோம். சரியா, அதாவது இப்ப எங்கட தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து, இப்ப எங்கட ஃபேமிலில இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். யாரு, எங்கட பேரண்ட்ஸ், அதே மாதிரி எங்கட சிஸ்டர் பிரதர் இருந்தா அவங்கட நேம், அதுல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சரியா, அடுத்தது இப்ப நாங்க மேரி பண்ணியிருந்தோம்னு சொன்னா ஹஸ்பண்ட் ஃபேமிலி அதுல இருந்து ஆக்குறோம். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து, அத மாதிரி தெரிஞ்சவங்க, அடுத்தது வந்து வேற கண்டாக்ட் இதுல ஈக்கிற போன்ல கண்டாக்ட்ல உள்ளவங்க, அப்படின்ட்டு வந்து ஒரு நாளைக்கு நீங்க 20 பேரை லிஸ்ட் பண்றீங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக செலவழிச்சு இன்னொரு 20 பேரை எழுதுறீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க கட்டாயம் நேம் லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொண்டு ஈக்க வேணும். சரியா, போட்டுக்கொண்டு எவ்வளோ நீங்க நேம் லிஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளவுத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல. அந்த நேம் லிஸ்ட எழுதி கொண்டு சும்மா இருக்கிறதா இல்ல, அதுலயும் வந்து என்ன விஷயம் என்னென்னவெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்தது வந்து சோசியல் மீடியான்னு சொன்னா நாங்க என்னது, ஃபர்ஸ்ட்டுக்கு சோசியல் மீடியாக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு நினைவு வர்றது என்னது, வாட்ஸ்அப் தான் பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்றது. இப்ப வாட்ஸ்அப்லயும் கூட நாங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ஒரே அடியா போடப்படாது. சரியா, அதே மாதிரிக்கு வந்து இப்ப ஃபீட்பேக்ஸ் நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே போடப்படாது. இப்ப நாங்க என்ன செய்யணும், ஸ்டேட்டஸும் போடக்கொள்ள எல்லாருமே அழகா அந்த எங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு, கொஞ்சம் அந்த அட்ராக்டிவ் ஆயிக்கிற மாதிரிக்கு ஒரு ப்ராடக்ட் இப்ப நாங்க மென்ஷன் பண்றோம், ஒரு ப்ராடக்ட் அது விலைய போட தேவையில்ல. சரியா, நாங்க அந்த ப்ராடக்ட போட்டோவை போடுறோம். சரியா, போட்டோவை போட்டுட்டு அது வந்து இப்ப அதால இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை நாங்க போடுறோம். சரியா,
அடுத்தது வந்து அதால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத போடுறோம். ஒரு 2-3 முக்கியமான சில ஃபீட்பேக்ஸ் அத போடுறோம். சரியா? இது இவ்வளவு தானே. ஒரு 4-5 மாதிரிக்கு தான் நாங்க போட போறோம். அப்ப என்னது பாக்குற வீதம் கூடுதலா இருக்கும். இப்ப நீங்களே யோசிங்க. இப்ப சிலவங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ்ல ஒரு 20 மாதிரிக்கு போடுறாங்க. நாங்க பாப்போமா? அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போவோம். ஏன்னா அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? மெயினான தேவையான விஷயங்களை மட்டும் தான் நாங்க அந்த ஸ்டேட்டஸ்ல போட போறோம். சரியா? அதே மாதிரிக்கு நீங்க வேற ஒரு குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணி வாரீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமா ஒரு குரூப் ஒன்று நீங்க மெயின்டைன் பண்ணி வாரீங்க. அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது ஒரு மோட்டிவேஷனலா என்ன சரி ஒன்று போட வேணும். ஆரோக்கியம் சம்பந்தமா அந்த மாதிரி சில இதுவெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு எங்களோட ப்ராடக்ட்ஸை போட்டு உங்களோட ஓன் வாய்ஸால நீங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்றீங்க. சரியா? இப்ப நீங்க உங்களோட லீடர்ஸ்மார்கள் வந்து போடுவாங்க தானே, ஒவ்வொரு அப்டேட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்றது இல்ல. நீங்க என்ன செய்ய வேணும்? அதை நீங்க லேர்ன் பண்ணி மார்க் பண்ணி உங்களோட ஓன் நாலேஜ்ல வந்து இப்ப நீங்களும் தேடி பார்த்திருப்பீங்க தானே, யூடியூப் அது இதுல எல்லாமே நீங்க தேடி பார்த்திருப்பீங்க தானே. அப்போ உங்களோடையும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தாக்கி நீங்க உங்களோட குரூப்ல நீங்க போடுறீங்க. அப்ப போடும் போது என்ன செய்வாங்க? அந்த ஃபார்வர்ட்ன்றது இருக்காது. அப்ப எங்களோட டீம் மெம்பர்ஸும் என்ன செய்வாங்க? அதே மாதிரி ரீசெலர்ஸ் அவங்களுக்குனாலும் கூட அவங்க உங்களோட ஓன் வாய்ஸை வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து இதை லேர்ன் பண்றாங்க, இதை பத்தின நாலேஜ் வந்து இவங்கள்ட்ட ஈக்குது அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. சரியா? அடுத்தது வந்து ஃபேஸ்புக்ல வந்து இப்ப நீங்க பூஸ்ட் பண்ற விஷயம் இருக்குது. இப்ப நீங்க வந்து இப்ப எல்லா போட்டோஸையும் அதுலயுமே அப்படி ஆட் பண்ணாமைக்கு சில வீடியோஸ் மாதிரி இப்ப நல்லா உங்களுக்கு வந்து உடல் எடை குறைக்க வேணுமா அப்படின்னு சொல்லி இப்ப எங்கட ப்ராடக்ட் என்னது இங்கினி மில்க் காசினியா. அப்படி இல்லாட்டி வந்து எங்கட ரிஷியோயில வந்து என்னது 30க்கும் மேற்பட்ட நன்மைகள் கொண்ட ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து அழகா ஒரு அட்ராக்டிவா இதாக்குற மாதிரிக்கு ஒரு வீடியோவோ அப்படி இல்லாட்டி அந்த போஸ்ட் மாதிரி செஞ்சு பண்றீங்க. பூஸ்ட் பண்றது மூலமா என்ன செய்வாங்க? அதை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து என்னது டிக்டாக் இன்ஸ்டால எல்லாம் வந்து ஸ்டோரி போடுறீங்க. இப்ப சின்ன வீடியோஸ் மாதிரி அந்த மாதிரி போடுறீங்க. சரியா? அடுத்தது வந்து இப்ப ஏஐ இப்ப ஃபுல்லா இப்ப அதுல வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிக்குது தானே. ஏஐ மூலமா சின்ன வீடியோஸ் நீங்க போடுறீங்க. அது வந்து இப்ப பாக்குற வீதம் அதிகமா இருக்குது. எல்லாருமே பாக்குறாங்க தானே. இப்ப எங்கட டீம்லயும் வந்து இப்ப ரிஷானி சிஸ்டர் டீம்லயும் ஒருத்தர் வந்து அந்த ஏஐ மூலம் எப்படி நாங்க எங்கட பிசினஸை டெவலப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று ஜூம் மீட்டிங் நடத்தினாங்க. 17ஆம் தேதிக்கும் நடத்துறதுக்கு அவங்க போட்டிக்கணும். அவங்களோட லீடர்ஸ் மூலமா உங்களுக்கு நீங்க அதை அறிஞ்சு அதுலயும் ஜாயின் ஆகி உங்களோட பிசினஸை என்ன முறையில டெவலப் பண்ணிலும் ஆர்டர்ஸ் எடுக்கிறதாகட்டும் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொரு என்னது இப்ப ட்ரெண்ட் ஆகி வார இது எல்லாமே நாங்களும் கொஞ்சம் என்னது டெவலப் ஆகி வந்த இப்ப சோசியல் இதுவல் எல்லாமே வந்து நாங்களும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி டெவலப் ஆகி வந்தோம்னு சொன்னா எல்லாமே எங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். இப்ப எங்களோட கஸ்டமர்ஸும் கூடுதலா அதிகமா இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து இப்ப கிஃப்ட்ஸ்ன்ற கொல நாங்க என்ன செய்யறோம்? இப்ப ஒரு நோயாளி ஒன்றை சந்திக்க போறோம். நோயாளியை சந்திக்க போற நேரத்துக்கு நாங்க சும்மா கையாட்டிட்டு போவோமா? இல்ல தானே. அப்ப என்ன சரி ஒரு என்னது நெஸ்டமால்ட் எடுத்துட்டு போவோம், கிரீம் கிராக்கர் பிஸ்கட் ஒரு பேக்கெட் எடுத்துட்டு போவோம். அப்ப இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப நோயாளிக்கு இன்னும் நோயை கூட்டுறதுக்கு மாதிரிக்கான சாமானங்களை நாங்க எடுத்துட்டு போறோம். அப்ப அதை இல்லாமக்கி நாங்க என்ன செய்யறோம்? எங்கட ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க அவங்களுக்கு கொண்டு போறோம். என்னது இங்கினி மில்க் வந்து பொதுவா நோயாளி இல்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த இங்கினி மில்க் வந்து எடுத்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னா இப்ப எங்கட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது நோயாளிக்கு கொடுக்கறது இல்ல, ஆரோக்கியமான ஒருத்தர் வந்து என்னது நோய இப்ப ஃபியூச்சர்ல வந்து நோய் வராம தடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப இங்கினி மில்க்ன்றது வந்து என்னது எங்களோட உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இங்கினி மில்க். அப்ப இந்த இங்கினி மில்க் கொண்டு நாங்க எடுத்துட்டு போறோம். சரியா? அதே மாதிரி ஒரு நியூட்ரி ஷேக் எடுத்துட்டு போறோம். இப்ப சிலவங்களுக்கு வந்து HB குறவு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு நோய்க்கு ஏத்த மாதிரிக்கு
எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து என்ன இருக்குதோ அதை வந்து நாங்க அவங்களுக்கு கிஃப்டா எடுத்துட்டு போறோம். அப்ப இந்த கிஃப்டா எடுத்துட்டு போறதுல வந்து எங்கட சல்லித்தானே போகுது அப்படின்றது இல்ல. அதுலயும் வந்து நிறைய விஷயங்களுக்கே பார்ப்போம். இப்ப நாங்க ஒரு நியூ பார்ன் பேபி ஒன்றை பார்க்க போறோம். அப்ப அதுல வந்து என்னது, நாங்க சோப் செட், அதே மாதிரி என்னது அந்த கிரீம் செட், அதுவெல்லாம் தானே எடுத்துட்டு போறோம். அப்ப அதெல்லாம் வந்து கெமிக்கல் தணிக்குது அதுல எல்லாம். இப்ப நாங்க பேபி கொலோன் வந்தெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணவான்னு சொல்றாங்க. அது என்னது எங்கட ஸ்கின்னுக்கு, அந்த பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து அது எஃபெக்ட தருது அப்படின்னு சொல்லி. முத டைம்ல வந்து என்னது தலைக்கு அந்த தலை சூடா இருந்துச்சுண்டா அப்படி பூசுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து இப்ப மிச்சம் குறவு என்னன்னு சொன்னா, இப்ப மீட்டின்ஸ் இதுல எல்லாமே சொல்லி அந்த எம்ஓஎச்ல இதுல எல்லாமே சொல்றாங்க. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. சரியா? அப்ப அந்த கொலோன் எல்லாம் என்னது, பேபிட அந்த ட்ரெஸ்ல தான் நாங்க போடணும், அந்த ஸ்கின்க்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கட ப்ராடக்ட்ஸ்ல வந்து நியூ பார்ன் பேபிக்கு என்னது யூஸ் பண்ணிடும்னு சொன்னா ரிஷ் ஆயில் நல்ல. சரியா? ரிஷ் ஆயில் எங்களுக்கு எடுத்துட்டு போகலும், என்னது பாடி மசாஜ் பண்ணிடுறதுக்கு ஏலும், அதே மாதிரி தலைக்கு பூசலும். சரியா? அதே மாதிரி ஒன்தெரா சோப்பும் கூட நியூ பார்ன் பேபி ஒன்றுக்கும் யூஸ் பண்ண இயலும். சரியா? எந்தவித கெமிக்கலும் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எங்கட ப்ராடக்ட். சரியா? அதே மாதிரி ஹேண்ட் வாஷும் எடுத்துட்டு போவேலும். ஹேண்ட் வாஷ் என்னத்துக்கு, ஹேண்ட் வாஷ் வந்து கை கழுவுறதுக்கு மட்டும் இல்ல, எங்கட வந்து வெஜிடபிள்ஸ் கழுவேலும், ஃப்ரூட்ஸ் கழுவேலும். இந்த ஹேண்ட் வாஷ்ல வந்து என்னது, நட் கிராஸ் வந்து என்ன வேலையை செய்து, கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த நட் கிராஸ். அப்ப நட் கிராஸை கொண்டு தான் இந்த ஹேண்ட் வாஷ் செஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஹேண்ட் வாஷ் மூலமா நப்பீஸ் அதுவரை வந்து கழுவேலும், அந்த நியூ பார்ன் பேபிட. அப்ப அதெல்லாம் என்னது, கிருமிகளை அழிக்கக்கூடிய இத மாதிரி நாங்க கிஃப்ட் பண்ணிடும். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு விரும்பிய ஒரு நபருக்கு வந்து என்ன செய்யுங்க, ஸ்பிருலினா அப்படி இல்லாட்டி வந்து இங்கினி மில்க். சரியா? இங்கினி மில்க் அப்படி இல்லாட்டி பம்கின் சீட், அதை வந்து நீங்க கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த மீட்டின் ஒன்றுல சொல்லி சொல்லி தந்தாங்க மதுவந்தி மிஸ். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப இங்கினி நட்ஸிக்கு தானே தேற்றான் விதைக்குதே, அது வந்து 10 வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்க நாட்டினாலும் கூட அது முளைக்குமா. ஏன்னு சொன்னா அது வந்து சூரிய சக்தியை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை, ஆற்றல் வந்து அது கீக்குதான். அதே மாதிரி தான் ஸ்பிருலினா, பம்கின் சொல்றது என்னது, பூசணி விதை. இதுவும் கூட வந்து சூரிய சக்திய சேமிச்சு வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது வறண்ட சைட்ல வந்து எங்களுக்கு நாங்க முளைச்சாலும் இந்த நாட்டினாலும் கூட இது முளைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு சூரிய சக்தியை சேமிச்சு வச்சு கொண்டிருக்கிற ஆற்றல் இதுகளுக்கு இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு விரும்பிய நபர்களுக்கு வந்து இதை நீங்க பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஆரோக்கியம் மிகுந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உங்களுக்கு இப்ப நீங்க விரும்பின பர்சன் சொல்றது வந்து உங்களுக்கு விருப்பமானவங்க தானே. இப்ப அவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க ஒரு இதொண்டு ஈக்கும் தானே, உங்களுக்கு ஒரு அக்கறை ஒன்று ஈக்கும். சரியா? அப்ப அத மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலும். சரியா? இப்ப இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால எங்கட மணி தானே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு இல்லை. இப்ப நீங்க ஒரு நோயாளி ஒன்றுக்கு கொடுக்குறீங்க, அந்த நோயாளி யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கியூர் ஆக கொள்ள அவங்க வந்து அவங்கள பார்க்க வாரவங்கள்ட்ட இல்லாட்டி அவங்களோட ஃபேமிலி சைட்லயோ இத பத்தின ஒரு விஷயத்த சொல்லி அவங்க மூலமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரையும். சரியா? அதே மாதிரி ஒரு நியூ பேபியை நீங்க பார்க்க போறீங்க, நியூ பார்ன் பேபியை பார்க்க போறீங்க. அப்ப அவங்க பார்க்க வர இதுல நாங்க இப்படி யூஸ் பண்றோம் இப்படி எல்லாம் சொல்லி அது மூலமா உங்களுக்கு ஓடசல் வரும். இதெல்லாம் தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு பொறவைக்கு ஒரு பெரிய ஒரு யூஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் வந்து பர்சனல் யூஸ். இது பர்சனல் யூஸ்ன்றது வந்து கட்டாயமானது. இப்ப நாங்க வந்து பொதுவா சரியா, நாங்க பொதுவா வந்து கெமிக்கலான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றவங்கள தான் நிப்போம். இப்ப நாங்க ஃபேஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஃபேஸ்க்கு வந்து நாங்க ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஒரு சோப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்படி ஃபேஸ் அடுத்தது வந்து நாங்க ஒரு மில்க் பவுடர் ஒன்று யூஸ் பண்றவங்களா இப்ப. சரியா? அப்ப அந்த மில்க் பவுடர் யூஸ் பண்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியும், அந்த மில்க் பவுடர் வந்து கெமிக்கல், அது வந்து சரியில்லை அப்படின்றது வந்து தெரியும். சரியா? அதே மாதிரி அதோட விலைய பாருங்களேன். இப்ப 400 கிராம் ரத்தியோ ஆங்கரோ யூஸ் பண்றவங்க வந்து ஒரு ஃபேமிலில யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து இப்ப ஒரு நாளைக்கு 3 நேரமோ இல்லாட்டி 2 நேரம் குடிக்கிறவங்களா இருந்த அந்த ஃபேமிலில
அந்த 400 கிராம் அந்த மில்க் பவுடர் வந்து எத்தனை நாளைக்கு அது யூஸ் பண்ணேலும் ஒரு கிழமை மேக்சிமம் ஒரு கிழமை உள்ளுக்கு அது முடிஞ்சிடும் தானே. அப்ப இத விலையும் பாருங்க, ஒவ்வொரு மாசம் அந்த விலை கூடிட்டு போகுது. ஆனா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்னது, அதுக்கு எடிக்ட் ஆகிட்டாங்க. அது சரியில்லைன்றதும் தெரியும், எடிக்ட் ஆகிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். இது ஆரோக்கியம் இல்லன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டும் நாங்க அதை யூஸ் பண்ணாமைக்கு எங்கட ப்ராடக்ட்ஸ் ஆரோக்கியமாயிக்கிறது, எங்கட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க எடுக்க போறோம். சரியா? அப்ப இத மாதிரி நாங்க எங்கட பர்சனல் யூஸுக்கு எடுக்கிறது மூலமா நாங்க யூஸ் பண்ணி அதுல வந்து எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தானே. எங்களுக்கு ஒரு ஒரு அதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து விளங்கும் தானே. இப்ப நாங்க ஃபேஸ் வாஷ் ஒன்று யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப சிலவங்க வந்து சோப் யூஸ் பண்றவங்க இப்ப பிம்பிள் மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சோப்பை யூஸ் பண்றாங்க. இது மூலமா பிம்பிள் வந்து இல்லாம போகுது. அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்றவங்க, இப்ப ஆயில் வந்து ரிஷ் ஆயில் நாங்க எடுத்தோம்னு சொன்னா, அந்த ரிஷ் ஆயில வந்து எங்கட முடிக்கு யூஸ் பண்ணேலும், காயங்கள் என்ன சரி வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணேலும். அப்ப இத வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு யூஸ் பண்ணேலும். அப்ப இது மூலமா எங்களுக்கு ஒரு ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. இத யூஸ் பண்றதால எங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்கட ஓன் ஃபீட்பேக் மூலமா எங்களுக்கு வந்து அ ஓடோசோல் எடுத்துக்கொள்ளேலுமா இக்கும். அப்ப அந்த பர்சனல் யூஸ் எடுத்து நாங்க அந்த ஓன் ஃபீட்பேக் மூலமா நாங்க எடுக்கிறது வந்து என்னது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தானே. இப்ப நாங்க யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு சக்சஸ் உண்டு காட்டுச்சு. எங்களுக்கு ஒரு கியூர் உண்டு ஆயிடுச்சு. அதனால அப்ப எங்களுக்கு நம்பிக்கையா எங்க கஸ்டமர் கிட்ட போய் சொல்லலும், நானும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி காட்டி, அப்படி எங்களுக்கு ஓடோசோல் எடுத்துக்கொள்ளலும். சரியா? அதே மாதிரி வந்து ஆஃப்லைன் மீட்டிங். ஆஃப்லைன் மீட்டிங்ன்றது வந்து மிச்சமே முக்கியம். அது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து பொதுவா சப்ளிமெண்ட்ஸ்ல நாங்க சேர்த்து கொள்ளாமைக்கு எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் தானே. அப்ப அத வந்து நாங்க எடுத்து அத வந்து நாங்க ஆஃப்லைன் மீட்டிங்னு சொன்னா எப்படி, நாங்க அதுக்கான தேவையான திங்ஸ்வல் என்னது கேட்டலாக் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரிக்கு வந்து சில முக்கியமான ஃபீட்பேக்ஸ், இப்ப எங்கட ஃபீட்பேக்ஸ் குரூப்ல வந்து நிறைய முக்கியமான ஃபீட்பேக்ஸ் போடுவாங்க தானே. எனது கேன்சர் இதுவரைக்கு வந்து கொஞ்சம் கியூர் ஆகின ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அதே மாதிரிக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகாம எத்தனையோ வருஷம் பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகின அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரூஃபோட அனுப்பிக்கிறாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அதே மாதிரிக்கு வந்து என்னது கொலஸ்ட்ரால், பிரஷர், அடுத்தது வந்து சுகர், இதெல்லாம் வந்து எத்தனையோ வருஷ காலமா நாங்க கிளினிக் போறோம் அப்படின்னு சொல்லி இதாக்குறவங்க இப்ப இது நாங்க யூஸ் பண்ணி ஓரளவு என்னது கியூர் ஆகி வந்து ஈக்குது அப்படின்னு சொல்ற ஃபீட்பேக்ஸ் ஈக்குது. இதெல்லாமே ப்ரூஃபோட ஈக்குது. அப்ப இதெல்லாம் வந்து என்னது, நாங்க ஒரு ஃபோல்டர் ஒன்ல ஒரு டாக்குமெண்ட்டை நாங்க எடுத்து அதை வந்து அவங்களுக்கு காட்டேலும், ப்ரூஃபோட ஈக்கிறது எங்களுக்கு காட்டேலும், காட்டி அந்த அத மாதிரியா திங்ஸ் எடுத்துட்டு போறேன். சரியா? அடுத்தது எல்லாத்தையுமே விட முக்கியமானது வந்து எங்கட நாலேஜ், ப்ராடக்ட் பத்தின நாலேஜ். நாங்க சரியா எங்கட ப்ராடக்ட்ஸ பத்தி நாங்க ஒரு நாங்க லேர்ன் பண்ணி அத வந்து நாங்க ப்ராடக்ட்ஸ பத்தி விளங்கி கொண்டோம்னு சொன்னா, எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா அவங்ககிட்ட போயிட்டு ஆஃப்லைன் மீட்டிங்ல நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் குயிக்கா எங்களுக்கு பதில் சொல்ற மாதிரிக்கு இருக்கும். ஏன்டா நாங்க அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ட வந்து நாங்க லேர்ன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா. சரி, அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆஃப்லைன் மீட்டிங்ல கொண்டு போகலும். அடுத்தது வந்து அப்ப நாங்க கொண்டு போறோம் தானே. நாங்க யூஸ் பண்ற சில திங்ஸ்களையும் ப்ராடக்ட்ஸையும் நாங்க எடுத்துட்டு போறோம். சரியா? எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து சோப்ப மோந்து பார்க்க சொல்றோம். இத வாசம் ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நியூட்ரிஷேக் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றோம். இப்ப சிலவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னது கசாயம் மாதிரி அந்த கசக்கும் அப்படின்னு எல்லாம் தானே. அப்ப சிலவங்க வந்து எடுக்க மாட்டாங்க, கசக்கிறத ஈக்கும் அப்படின்ட்டு. அப்ப எங்கட இங்கினி மில்க் எல்லாம் வந்து கசப்பா இல்லையே. அதுல வந்து ஒரு நாங்க மில்க் காஃபி வந்து குடிக்கிற மாதிரி ஈக்கும். ஏன்னா அப்ப அப்ப என்ன செய்யறோம், அதை நாங்க டேஸ்ட் பண்ணி அவங்களுக்கே நாங்க வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறோம். அப்ப அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அடுத்தது வந்து எங்க ஷீவக்கா ஷெம்போ, அது வந்து நான் அவங்களுக்கு ஆஹ் குடுக்குறோம். இந்த ஸ்மெல் இதுவரை எல்லாமே குடுக்குறோம். சரியா? அப்ப அவங்களுக்கு உடனே நாங்க அவங்களுக்கு என்னது புடிச்சு பார்த்து இது எப்படி அந்த ஆயில் எல்லாம் வந்து அவங்க இதாக்கி பாக்குற மூலமா அவங்க எடுப்பாங்க. எடுக்கிற வீதம் கூடுதலா இருக்கும். இதுல வந்து நான் ஆஃப்லைன் மீட்டிங் ஒன்று செஞ்சேன். அதாவது இப்ப லாஸ்ட் ஹஜ் பெருநாள் டைம்ல வந்து
நான் எங்களோட ஊருக்கு போனேன், கண்டிக்கு போனேன். அந்த டைம்ல நான் மீட்டிங் ஒன்று செய்யறதுக்கு எங்களோட திங்ஸ் எல்லாமே நான் தேவையான திங்ஸ் அதெல்லாமே எடுத்துட்டு போனேன். எடுத்து போனதுல வந்து அந்த பெருசா ஒரு க்ரௌட் ஒன்று வரலன்னு சொன்னா இனி பெருநாள் சீசன் தானே எல்லாருமே ட்ரிப் அது அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு 5 பேர் தான் வந்தாங்க. சரியா? 5 பேர்த்துக்கும் வந்து நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதே மாதிரி நான் வந்து நியூட்ரிஷேக்கும், இங்கினி மில்க்கும் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி குடுத்தேன் நான். சரியா? அதே மாதிரிக்கு அங்கனைக்கே வச்சு எனக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு மாதிரிக்கு எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு. உடனே அவங்க எடுத்தாங்க. எல்லாமே புடிச்சு பார்த்து என்னது அப்படின்னு எல்லாம் கேட்டு அங்கனைக்கே எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்ப 5 பேர் தானே எனக்கு இப்ப சக்சஸ் அமையலையே நான் நினைச்சிட்டு போனதுண்டு நடந்ததுண்டு அப்படின்ட்டு இல்லாமைக்கு நான் பரவாயில்ல இவ்வளவு சரி கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். அதுக்கு பிறகு வந்து அந்த எடுத்தவங்க ஒரு 1 வீக் 2 வீக் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி சைடுல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. இதுதான் வந்து எங்களோட சக்சஸ். சரியா? இப்ப நாங்க ஆஃப்லைன் மீட்டிங் பயமாயிக்குது செய்யல அப்படின்றதெல்லாம் இல்ல. சும்மா எங்களுக்கு ஒரு 5 பேர் கிடைச்சதா எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா எங்களுக்கு சொல்லேலும் அவங்ககிட்ட சொல்லேலும் இதாக்கினாலே போதும். எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். சரியா? அப்ப இத மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளேலும். சரியா? இப்ப அடுத்தது வந்து இப்ப நான் சொன்னேன் தானே ஒரு எனது லிஸ்ட் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் வந்து இதுக்காக செலவழிச்சு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்கன்னு சொன்னேன் தானே. இப்ப இந்த லிஸ்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம். சரியா? இந்த இப்ப நாங்க வந்து என்ன செய்ய வேணும், நான் ஃபர்ஸ்டே நான் சொன்னது எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கான ஒரு நாலேஜ் ஒன்று இருக்க வேணும். ப்ராடக்ட் நாலேஜ் வந்து இருந்தா தான் எங்களுக்கு இதை வந்து செய்ய இயலும். இப்ப எங்கட ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன சப்ளிமெண்ட்ஸ் ஈக்குது, எங்கட வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் ஈக்குது, எங்கட பியூட்டி கேர் ஈக்குது, ஹேர் கேர் எல்லாமே ஈக்குது. சரியா? இப்ப அதெல்லாம் வச்சு நாங்க வந்து ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்து இப்ப லிஸ்ட் போட்டிக்கிறோம் தானே. இப்ப நாங்க ஃபேமிலி சைட்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்ப ஏண்ட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து என்னென்னத்தை நாங்க சஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நாங்க அன்னைக்கு சைட்ல வந்து நாங்க மார்க் பண்றோம். இப்ப இதுல பாருங்க எங்கட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ். இப்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னா இதுல ரிஷியோ ஆயில் இருக்குது, ஒன்தெரா சோப் இருக்குது, இங்கினி மில்க், ஹோஸ் கிராம், நியூட்ரிஷேக், சிம்பிள் ஆயில். சிம்பிள் ஆயில்ன்றது வந்து அந்த 200 ml மிக்கி 100 ml மிக்கி. இப்ப இதுல வந்து பாருங்க கஸ்டமர் பிரைஸ் வந்து 1570 ரூபா ரிஷியோ ஆயில்ட, கம்பெனி பிரைஸ் வந்து 1320 ரூபா. சரி, அப்ப இது ஒரு ரிஷியோயில் நாங்க சேல் பண்றதால எங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அத மாதிரி பாருங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து எங்களோட கஸ்டமர் பிரைஸ் கம்பெனி பிரைஸ் இருக்குது. இப்ப நாங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ பத்தியுமே எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ பத்தி நாங்க நல்லா லேர்ன் பண்ணி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாலே போதும். எங்கட 250 கம்ப்ளீட் பண்றதுக்கு வெரி ஈஸியா எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? அப்ப இதுல நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த எங்கட ரிஷ் ஆயில பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு மல்டி பர்பஸ் ஆயில். சரியா? இதுல வந்து எங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நன்மைகள் கொண்ட ஒரு ஆயில் ஒன்று தான். இப்ப நாங்க பொதுவா வேற கடைகள்ல வந்து நாங்க வேற ஆயில் எடுக்கிறோம்னு சொன்னா அது வந்து நாங்க என்னத்துக்காக எடுப்போம், எங்கட ஹேருக்கு மட்டும் தான் எடுப்போம். அது வந்து வேற ஒன்றுக்குமே யூஸ் பண்ண எல்லாமே இருக்கும். சரியா? அப்ப எங்கட ரிஷ் ஆயில்ன்றது வந்து என்னத்துக்கு எங்கட ஹேருக்கு தலைவலிக்கு இதாக்கலும், டேண்ட்ரஃப் போறதுக்கு எடுக்கலும். அதே மாதிரிக்கு வந்து எங்கட நியூ பார்ன் பேபி அதுக்கு வந்து பேபிக்கு வந்து ஆயில் மசாஜ் நாங்க அந்த ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க தானே பாடிக்கு. அப்ப அதுக்கு வந்து எடுக்கலும். அடுத்தது வந்து ஒரு காயம் உண்டாகிச்சுன்னு சொன்னா சுடுபட்ட காயமோ அப்படி இல்லாட்டி எங்கட சின்ன கிட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா உளுந்துட்டு காயமாக்கிட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த காயத்துக்கு எங்களுக்கு இதை அப்ளை பண்ணேலும். அடுத்தது வந்து எங்கட கால்ல பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணேலும். பல்வலிக்கு யூஸ் பண்ணேலும். மத்தது வந்து இந்த நகசுத்துக்கு யூஸ் பண்ணேலும். அப்ப பாருங்க எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து எங்கட இந்த ரிஷோயில யூஸ் பண்ணேலும் அப்படின்னு சொல்லி. அப்ப விலை கூட அப்படின்னு சொல்ல ஏழுமா இத. இப்ப இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றோம். அப்ப இது வந்து 1570 ரூபான்றது வந்து
ஒரு சாதாரண விலை உண்டு தானே. இப்ப நாங்க பொதுவா எல்லாத்துக்குமே எல்லா ப்ராப்ளமுக்குமே எடுக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு திங்ஸ். இப்ப நாங்க கால் வெடிப்புக்கு அந்த க்ரீம் ஒண்டி ஈக்கும் சரியா, அந்த ஃபுட் க்ரீம் ஈக்கும் அதுக்கு எடுப்போம் சரியா. அடுத்து இந்த பல்வலிக்கு வேற மருந்துகள் எடுப்போம். அப்ப இதெல்லாமே ஒரு இதொன்ல வருது பாருங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு விலை கூடன்னு சொல்லலுமா, சாதாரணம் தானே இதுக்கு. அதே மாதிரி தான் எங்கட சோப் எடுத்துக்கொள்ளுங்க. சோப் வந்து ஒருத்தர் வந்து யூஸ் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு மேக்சிமம் 3 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணிடும். இது வந்து டக்குன்னு கரையிறதும் இல்ல. நாங்க எங்கட ஃபேமிலில யூஸ் பண்றோம். ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்றதுன்னா 3 மந்த்ஸுக்கு மாதிரி யூஸ் பண்ணிடும் சரியா. அப்ப இதுல வந்து இப்ப இந்த சோப் வந்து எந்தவித கெமிக்கலுமே இல்ல. நல்ல ஒரு கூலாயிக்கும் எங்கட பாடிக்கெல்லாம். நாங்க பூசி நாங்க தாகக்கொல நல்ல ஒரு கூல் தன்மை ஒண்டி இருக்குது. இப்ப இதுல வந்து என்னது எங்க இன்கிரீடியன்ஸ் என்னது, நீலக்காக்கன் அந்த பூ, மறுவா வந்து பப்பாசிட பெப்போட அந்த அந்த சாறு, மற்ற வந்து அவகோடோன்ற வந்து என்னது அலிப்பேர ஐட வந்து சாறு, இதுவெல்லாம் கொண்டு தான் இந்த சோப் வந்து தயாரிக்கப்பட்டிக்குது. அப்ப இந்த சோப் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணேலும், எங்களோட பிம்பிள்ஸ் மார்க் இதுவளுக்கெல்லாம் யூஸ் பண்ணேலும், பிம்பிள் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணேலும், நியூ போர்ன் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணேலும். அடுத்தது வந்து ரேஷஸ் என்ன சரி, இப்ப வெயில் காலங்கள்ல ரேஷஸ் அதுவெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா யூஸ் பண்ணேலும். அதே மாதிரி அந்த பிளாக் மார்க்ஸ் அதுக்கப்புறம் பிரைவேட் ஏரியா அதுல எல்லாம் அந்த டார்க்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணேலும். இப்ப சிலவங்க வந்து பிம்பிள்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணி சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து பிம்பிள்ஸ் கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க, எங்கட ஸ்கின் உள்ளுக்கு ஈக்கிற அந்த பிம்பிள் அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியாக்கும் சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு வெளியாக்கி எல்லாமே நாங்க கண்டினியூவா இதை வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா அது அப்படியே கியூர் ஆகும் சரியா. அது எல்லாமே அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே இல்லாம ஆகும். எங்கட கழிவுகள் எல்லாம் தானே வெளியாகி அந்த பிம்பிளா வருது. அப்ப அதெல்லாமே வந்து வெளியாக்கி அப்படியே இல்லாமாக்கும் சரியா. இப்ப இந்த பிம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிம்பிள் உள்ள ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னத்தை சஜஸ்ட் பண்ணேலும், இந்த ரிஷியோயிலையும் ஒன்தெரா சோப்பையும் வந்து சஜஸ்ட் பண்ணேலும். அவங்களுக்கு என்னது, அவங்களோட ஃபேஸை வந்து ஒன்தெரா சோப்பால கழுவிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பிம்பிள் ஏரியாவுக்கு மட்டும் ரிஷியோயில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னா அந்த பிம்பிள் மார்க் வந்து இல்லாம ஆகிரும் சரியா. அடுத்தது வந்து இங்கினி மில்க்ன்றது வந்து நிறைய வேலைகளை செய்யுது சரியா. இந்த இங்கினி மில்க் வந்து என்ன செய்யுது, இந்த இங்கினி தேற்றான் விதைன்றது வந்து என்னது, நீரை சுத்திகரிக்கிறதுக்காக அந்த பழைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினது தான் இந்த தேற்றான் விதை சரியா. இது வந்து நிறைய அந்த நாடு டு நாடு போறவங்க அவங்க எல்லாம் வந்து முத காலத்துல வந்து அவங்க நடந்தோ இல்லாட்டி என்னது மிருகங்கள் இது மூலமா தானே போவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கிற இது வந்து கஷ்டமாயிக்கும். சில இதுல ஓடைகள் அந்த கிடைக்கிற மாதிரிக்கு கடல் தண்ணி அப்படித்தான் எடுப்பாங்க. அப்ப அத வந்து என்ன செய்வாங்க, அந்த தண்ணில இந்த தேற்றான் விதைய போட்டதுக்கு போறோம் என்ன போட்டதுக்கு போறோம் அது என்ன செய்யும், அந்த நீரை வந்து சுத்திகரிக்கும். அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே ஒரு இதுல இதாக்கி அந்த நீரை கிளியர் ஆக்கி தார வேலை தான் இந்த தேற்றான் விதை செய்யும். அப்ப இது வந்து ஒரு பவுடர் ஆக்கி ஒரு எங்களுக்கு ஒரு பவுடர் இந்த பவுடரா வந்திக்குது. எங்களுக்கு என்ன செய்யுது, எங்கட உடம்புல நாங்க தேங்கிக்கிற இப்ப நாங்க ஃபாஸ்ட் ஃபுட் இதுவரை எல்லாமே யூஸ் பண்றோம் தானே, அதெல்லாம் எடுக்கிறோம். நிறைய கெமிக்கலான விஷயங்கள் இதுவரை எல்லாத்தையுமே தான் நாங்க எங்கட உடம்புக்குள்ள எடுக்கிறோம் சரியா. அப்ப அதெல்லாத்தையுமே வந்து என்ன செய்யுது, இது வந்து கிளியர் பண்ணுது. எங்கட தேங்கிக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே இல்லாமக்கிற வேலை வந்து இந்த இங்கினி மில்க் செய்யுது. அப்ப இதுல வந்து யாரு இந்த பிரஷர் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, மற்றது வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட அந்த கல்லிக்கிறது அது அப்படி உள்ளவங்களுக்கு, அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக்கு பெஸ்டான இது நான் நிறைய ஆட்களுக்கு வந்து கொடுத்திக்கிறேன். என்னோட கஸ்டமருக்கு அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது வந்து நல்ல இது வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிடும் சரியா. இப்ப இதை வந்து கொடுக்கலும். இப்ப இது வந்து 20 பாயிண்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இது வந்து எவ்வளவு விஷயங்களுக்கு
ஆஹ் கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சரியா? அதே மாதிரி தான் வந்து நியூட்ரிஷேக்ன்றது வந்து சின்ன பிள்ளையில இருந்து 6 மாசத்துல தானே நாங்க ஒரு பேபி ஒன்றுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப 6 மந்த்ல இருந்தே எங்களுக்கு இந்த பேபிக்கு குடுக்கறதுக்கு எங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக்க குடுக்கலும். அது எப்படின்னு சொன்னா அந்த சிரிலக் மாதிரிக்கு இதாகி குடுக்கலும். அடுத்தது வந்து அவங்களுக்கு இப்ப நாங்க வேறையா என்னது நாங்க அந்த மில்க் எல்லாம் குடுக்குறாங்க தானே, பீடியா ப்ரோ அதெல்லாமே குடுக்குறாங்களே, அதுக்கு பதிலா வந்து எங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக்க குடுக்கலும். சரியா? இந்த நியூட்ரிஷேக்கால இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து என்னது அவங்களோட 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வந்து என்னது அவங்களோட எலும்பு வளர்ச்சி ஆகுது, ஞாபக சக்தி அதிகரிக்குது. இப்ப அந்த பீரியட் உள்ளுக்கு தான் வந்து அவங்க அவங்களோட எலும்பு தசை இதெல்லாம் வளர்ற பீரியட். சரியா? அப்ப அந்த இது அதுல வந்து எங்கட இந்த நியூட்ரிஷேக்க நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு மில்க் இதா இருக்கும். சரியா? இந்த பம்கின் சீட் வந்து என்னது அவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னேன். நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் இதுல பெனிஃபிட் என்னன்னு சொல்லி. அப்ப இதுல வந்து நாங்க இது கொடுக்கறோம்னு சொன்னா எங்களுக்கு என்னது ஹெச்பி லெவல் கூடுது. அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது இது எடுக்கிறதுனால. அதே மாதிரி அந்த டயர்ட்னஸ் அண்டும் இல்லாம இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து எங்களுக்கு கொடுக்கலும். சரியா? அப்ப இத வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். சரியா? அடுத்தது வந்து ஹோஸ்கிராம் கறி வந்து எப்படின்னு சொன்னா இது வந்து கறி மாதிரி செய்யலும். அந்த பருப்பு உதுவல் மாதிரி செய்யலும், ரசம் மாதிரி செஞ்சு எடுக்கலும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா வேற அந்த நாங்க புட்டு தோசை அதெல்லாம் செய்வோம் தானே. அப்ப அதோட நாங்க வந்து இந்த ஒரு ஹாஃப் பேக்கெட் மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இத குடுக்கலும். இதுல வந்து எங்களை கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் உள்ள கல் இதெல்லாம் வந்து இது என்னது வெளியாகும். அதே மாதிரி அந்த செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இது நல்ல. சரியா? இத மாதிரி வந்து எங்களுக்கு இந்த ஹோஸ்கிராம் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலும். அடுத்தது வந்து சிம்பிளாயில்ன்றது வந்து என்னது மூட்டு வலி சம்பந்தப்பட்டதுவல். அடுத்தது வந்து பாரிசவாதம் அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு. அடுத்தது வந்து அந்த வெரிகோஸ் வந்தவங்களுக்கு இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து இதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் என்னது அந்த நாங்க நேம் லிஸ்ட் ஒன்று போடுறோம் தானே, அந்த நேம் லிஸ்ட் போடுறவங்களுக்கு பக்கத்துல வந்து இப்ப நாங்க இப்ப எங்கட என்னது அந்த நேம் லிஸ்ட்ல வந்து சுகர் பேஷண்ட் ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னது சைட்ல இங்கினி மில்க் அப்படின்னு போடுறேன். சரியா? அதே மாதிரி இப்ப இந்த ரிஷி ஆயில்ன்றது வந்து இப்ப நான் எவ்வளவு பெனிஃபிட் சொன்னேன் தானே, எவ்வளவு நன்மைகள் அடங்கிக்குது. அப்ப அத வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ண கொடுக்கலும் தானே. இப்ப நீங்க லிஸ்ட் போட்ட ஒரு 20 பேர் லிஸ்ட் போட்டீங்கன்னு சொன்னா அந்த 20 பேருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் நீக்குது எங்களோட ரிஷி ஆயில். சரியா? அப்ப அந்த ரிஷி ஆயில வந்து எங்களுக்கு அந்த லிஸ்ட்ல சைட்ல போடலும். அப்ப இத மாதிரி நாங்க சைட்ல மார்க் பண்ணி வச்சோம்னு சொன்னா இப்ப நாங்க லிஸ்ட் போடுறோம். ஐக்கு சைட்ல வந்து என்ன ப்ராடக்ட் யாருக்கு சஜஸ்ட் பண்ண போறோம், என்ன ப்ராடக்ட் நாங்க சஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நாங்க சைட்ல மார்க் பண்ணி வைக்கிறோம். சரியா? மார்க் பண்ணி வச்சதுக்கு போறோம் அவங்களுக்கு இப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 பேர்த்தோட சரி நாங்க இத பத்தி நாங்க பேச போறோம். லிஸ்ட் பண்ணி அப்படியே மூடி வைக்கிறது இல்ல. அடுத்த நாள் வந்து நாங்க அவங்களோட பேச போறோம். பேசி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது நாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் குயிக்கா சொல்ற மாதிரிக்கு நாங்க இக்க வேணும். சரியா? அதுதான் நாங்க மெயினாவே ப்ராடக்ட் லேர்ன் பண்ண வேணும். அப்ப அத மாதிரி நாங்க வந்து என்ன செய்யறேன் அவங்களுக்கு அவங்களோட கண்டாக்ட் பண்ணியோ அப்படி இல்லாட்டி அவங்கக்கிட்ட போயிட்டோ நாங்க இந்த விஷயங்களை சொல்றோம். சரியா? அடுத்தது வந்து இப்ப நாங்க 250 பாயிண்ட்ஸை வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு லீடர்ஸோ யாரோ சொல்றாங்க. அப்ப எங்கட மைண்ட்ல என்னதிக்கு 250 பாயிண்ட்ஸ் அது எவ்வளோ நாங்க எவ்வளோ எடுக்க வேணும் அப்படின்றது மைண்ட் ஒழிக்கும், எவ்வளோ கஷ்டமாயிக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க ஈஸியா என்ன செய்யறோம் பிரிக்கிறோம். இப்ப 1 வீக் உள்ளுக்கு வந்து நாங்க பிரிக்கிறோம் எப்படி பர்சனல் யூஸ். இப்ப எங்கட நாங்க பர்சனலா எடுக்கிறதுக்கு இப்ப நாங்க நிறைய ப்ராடக்ட் எடுக்கிறோம் தானே, அதுக்கு பதிலா நாங்க எங்கட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம். அப்ப அதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து பிம்பிள்ஸ் உள்ளவங்க இப்பாங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு எதிர்பார்க்கிறவங்க இப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மாதிரிக்கு நாங்க தாக்குறோம். இப்ப இதே வந்து ஒரு 5 சோப்பை வந்து நாங்க ஒரு 5 பேத்துக்கு நாங்க பேசினோம்னு சொன்னா அதுலயே ஒரு 50 பாயிண்ட்ஸ்
எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அதே மாதிரி இப்ப எங்கட ஃபேமிலி சைட்ல, ரிலேட்டிவ் சைட்ல வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு. அப்ப நாங்க என்னது நேம் லிஸ்ட் போட்டோம் தானே. நேம் லிஸ்ட்ல அப்போ ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு மாதிரிக்கு நாங்க அவங்களோட எடுக்கிறோம். சரியா? அதே மாதிரி சோசியல் மீடியா இப்ப நாங்க வாட்ஸ்அப்ல போடுறோம், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல இத மாதிரி எல்லாம் நாங்க போடுறோம் தானே. போட்டு அது மூலமா ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு வந்து நாங்க ஆர்டர்ஸ் எடுக்க போறோம். சரியா? அடுத்தது வந்து இப்ப அடுத்தது வந்து ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல நான் சொன்னேன் தானே, ஆஃப்லைன்ல எப்படி நாங்க செய்தாக்குறேன்னு சொல்லி. இந்த மாதிரி நாங்க 50 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இந்த 50 பாயிண்ட்ஸையும் வந்து நாங்க எங்களுக்கு ஈஸியா அமைக்கிறேன்னு சொன்னா, ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் மாதிரிக்கு நீங்க ஆர்டர் போட பாருங்க. இப்ப பேக்கேஜ் சிஸ்டம்னு சொன்னா, இப்ப வெயிட் லாஸ்ன்னு சொன்னா எப்படி? வெயிட் லாஸ்க்கு வந்து இங்கினி மில்க்கும், காசினியாவும் நாங்க சஜெஸ்ட் பண்றேன். சரியா? அப்ப இங்கினி மில்க்கும், காசினியாவும் நாங்க இதாக்குறோம்னு சொன்னா, இங்கினி மில்க் எத்தனை பாயிண்ட்ஸ்? 20 பாயிண்ட்ஸ். காசினியா எத்தனை பாயிண்ட்ஸ்? 18 பாயிண்ட்ஸ். அப்ப அப்ப அதுல பாருங்க 38 பாயிண்ட்ஸ் வருது. அப்ப இதே மாதிரி 2 பேத்துக்கு நாங்க சொன்னோம்னு சொன்னா, பாருங்க 76 பாயிண்ட்ஸ் மாதிரிக்கு வருது. அப்ப அதிலேயே பாருங்க எவ்வளோ ஈஸியா எங்களுக்கு முடிக்க இயலும். அதே மாதிரி பாருங்க. அதே மாதிரி வேற என்னது? பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு நாங்க என்னத்த சஜெஸ்ட் பண்ணேலும், ரிஷி ஆயிலையும், மொந்தேரா சோப்பையும். அப்ப இது 2 நாங்க ஒருத்தருக்கு சஜெஸ்ட் பண்றோம். அதுல வந்து 17 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதே மாதிரி ஒரு 3 பேத்த நாங்க பேசினோம்னு சொன்னா, அதுல வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எங்களுக்கு 50 பாயிண்ட்ஸுக்கு மேல அச்சீவ் பண்ணி கொள்ளையிலுமாய்க்கும். சரியா? அடுத்தது வந்து இப்ப நாங்க முடி வளர்ற ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்கும். முடி போகுது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்னத்த நாங்க சஜெஸ்ட் பண்றேன்? மொரிங்கா சப்ளிமெண்ட் சஜெஸ்ட் பண்ணேலும், ரிஷ் ஆயில் சஜெஸ்ட் பண்ணேலும், அது மாதிரி ஷீவக்கா ஷாம்பு. அப்ப அது 3யுமே நாங்க தாக்குறேன்னு சொன்னது பாருங்க. மொரிங்கா சப்ளிமெண்ட்டுக்கு 18 பாயிண்ட்ஸ், ரிஷ் ஆயிலுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ், ஷீவக்கா ஷாம்புக்கு வந்து 19 பாயிண்ட்ஸ். பாருங்க. அப்ப அது 3யுமே ஒருத்தருக்கு நாங்க சஜெஸ்ட் பண்றோம்னு சொன்னா, அப்ப அதுலயே உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸுக்கு மாதிரிக்கு வருது தானே. இந்த மாதிரி பேக்கேஜ் சிஸ்டம் மூலமா நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இதுவும் கூட உங்களுக்கு ஈஸி. இப்ப எல்லாருமே சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு ஈஸியா கஷ்டமான்னு சொல்லி. சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஈஸியா கஷ்டமான்னு சொல்லி. இப்ப இவ்வளவு காலமும் வந்து எங்களுக்கு கஷ்டம். எங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸுமே வருதில்ல. அப்படின்னு சொல்றீங்க தானே. அப்படி சொல்றவங்க எப்படி ஆயிப்பாங்க? ஒரு நேம் லிஸ்ட் போடாதவங்களா ஆயிப்பாங்க. சரியா? அப்படி இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்ட பத்தி லேர்ன் பண்ணாதவங்களா ஆயிப்பாங்க. சரியா? அடுத்தது அப்படியும் இல்லாட்டி அதுக்கான ஒரு ஒரு முயற்சி உண்டு எடுக்காதவங்களா ஆயிப்பாங்க. இப்படி உள்ளவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சரியான கஷ்டம் ஆயிக்குது. இந்த 250 வந்து இந்த கம்ப்ளீட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க இப்படியானவங்களா தான் இருப்பாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியான மெத்தட்ல வந்து நாங்க எங்கட 250 கம்ப்ளீட் பண்றது கூடியதா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப இதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் தான் நான் சொல்றதுக்கு இருந்தேன். அடுத்தது வந்து எங்கட டீம்ல என் டீம் ஒரு லீடர் உண்டு. அவங்கட 250 என்ன முறையில கம்ப்ளீட் பண்ணினாங்க அப்படின்றத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி சொல்லுவாங்க. அத கேட்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணுவேன். சுமையா? ஓகே. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா சிஸ்டர்? நல்லா கிளியர் கேக்குது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என் இறைவனை புகழ்ந்து கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை தந்த என் உடன் பிறப்பு சகோதரி, அதே மாதிரி என் லீடர் பர்வீன் சிஸ்டருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். என்னைய பத்தி சொல்றேன்னு சொன்னால், என் பேர் வந்து சுமையா ஹசன் ஃப்ரம் கல்ஹின்ன. உண்மையிலே இவ்வளோ நேரம் எங்களோட லீடர் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து அவங்க நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணினாங்க. அப்ப இது வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கிளியரா இருந்திக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரியே தான் நான் வந்து 250 அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து யூ ஷாப் தான். யூ ஷாப்ப வந்து நாங்க 250 கம்ப்ளீட் பண்ணினா அதுக்கு போறோம் அடுத்தடுத்த ஷாப்புகளை வந்து நாங்க ஆக்டிவ் பண்றது தான். அப்ப எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கிறேன் என்னன்னு சொன்னா 250 அது எங்களுக்கு கஷ்டம். அப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போகணும்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து எங்களுக்கு
நாங்க வந்து நான் நினைக்கிறேன் 1 மந்த்தும் எடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். குயிக்கா நாங்க வந்து அத முடிச்சு கொள்ளையிடும். அப்ப நான் வந்து எப்படி என்ட 250 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே யூஷாப் ஆக்டிவ் பண்ணினேன்னு சொன்னால், நான் ஃபர்ஸ்ட்டுக்கே செலக்ட் பண்ணினது என்னது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான். அத அந்த 5 ப்ராடக்ட்டையும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா லேர்ன் பண்ணினேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கே எடுத்தது நான் எனக்கு ஏன்ட பெர்சனல் யூஸுக்கு வந்து அத வந்து எடுத்தேன். அது வந்து என்னன்னு சொன்னா, ஒன்டெரா சோப்பையும், அ ஷாம்பூ, சீவக்கா ஷாம்பூ, ரிஷி ஆயில், அடுத்தது வந்து நியூட்ரிஷேக். இதுகள வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அத வந்து என் ஃபேமிலிக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படி சொல்லி ஆர்டர்ஸ் எடுப்போம்னு தான். அப்ப நான் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சக்சஸா இருந்துச்சு எனக்கு. அப்ப நான் வந்து அடுத்த ஸ்டெப்பா நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, நான் ஏற்கனவே 5 இயர்ஸா குரூப் ஒன்று ரன் பண்ணிட்டு வரேன் ஆன்லைன் குரூப். அப்ப இந்த குரூப்புக்கு வந்து ஏன்ட ஓன் ஃபீட்பேக்க வச்சு, ஃபர்ஸ்ட்டுக்கே நான் வந்து ரிஷி ஆயில்ல குரூப்புக்கு போட்டேன். போட்டு ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஏன்ட ஓன் வாய்ஸால. ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் ரிஷி ஆயில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்துச்சு. ஏன்றால் நான் யூஸ் பண்ணினது ஆனா ஃபோட்டோஸ் வந்து கூகுள் சர்ச் பண்ணி அப்படி இப்படி ஒன்றும் போடல. நான் ஏன்ட வீட்ல எடுத்து வச்ச ஃபோட்டோவ எடுத்து ஏன்ட குரூப்ல போட்டு ஏன்ட வாய்ஸ் நோட்டால நான் இப்படி யூஸ் பண்ணினேன். இவ்வளோ நல்லா இதா இருந்துச்சு. சஜெஸ்ட் பண்ணினேன். அது மாதிரி எனக்கு எடுத்துட்டு அது மாதிரி நான் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நான் யூஸ் பண்ணின திங்ஸ குரூப்ல போட்டு போட்டு ஏன்ட ஓன் வாய்ஸால அப்படி இது பண்ணினதுல மாஷா அல்லாஹ் நான் என்ட ஷாப்ப வந்து என்ட ஓன் பெர்சனல் யூஸுக்கு எடுத்து அத வச்சு நான் என்ட குரூப்ல ஃபோட்டோஸ் போட்டு என்ட ஓன் வாய்ஸ வச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு என்ட 250 வந்து கம்ப்ளீட் பண்ணினேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஐடியா வச்சுக்கோங்க. நான் வந்து ஏ நானா ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிக்கணும். எங்கட பெர்சனல் யூஸுக்கு எடுக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்க வந்து எங்கட யூஸுக்கு எடுத்து அந்த ப்ராடக்ட்ட இப்ப நாங்க வேறொருத்தருக்கு வந்து சஜெஸ்ட் பண்றேன்னு சும்மா வாயால சொன்னா அவங்க அந்த நல்லம்மா. அப்ப நாங்க எங்கட கையில இருந்தான்னு சொன்னா, அத காட்டி இந்தா நான் யூஸ் பண்றேன். எனக்கு இப்படி ரிசல்ட் கிடைக்குது. இப்ப நான் வந்து ஒன்டெரா சோப் வந்து யூஸ் பண்ணின என்னத்துக்கு எடுத்தேன்னு சொன்னா, என் மூஞ்சில வந்து குட்டி ரேஷஸ் மாதிரி. அப்ப இந்த ஒன்டெரா சோப் யூஸ் பண்ணினதுக்கு அது ஃபுல்லாவே க்யூர் ஆகிருச்சு. அப்ப நான் அத காட்டினேன். இந்தா நான் யூஸ் பண்றேன். என்ட ஃபேஸ்ல வந்து இல்ல. அப்ப நாங்க கையில கட்டாயம் ப்ரூஃப் ஒண்டு இருந்தேன்னு சொன்னா, அத வச்சு எங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளேலும். ஏன்னா எங்களோட கம்பெனி பொய்யும் இல்ல. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பொய் இதொன்றும் இல்ல. அப்ப எங்களுக்கு பயம் இல்லாம நாங்க அடுத்த ஆட்களுக்கு சஜெஸ்ட் பண்றது உண்மைய வச்சு, எங்களோட ஓன் பெர்சனல் யூஸுக்கு எடுத்தோம்னு சொன்னால், அத வச்சு எங்களுக்கு நல்லா இது பண்ணேலும். உண்மையிலே பர்வீன் சிஸ்டர் சொன்னது போல, கட்டாயம் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா, உங்களோட ஓன் யூஸுக்கு எடுங்க. இப்ப நாங்க வந்து ஸ்கின்னுக்கு வந்து இப்ப சோப்போ, ஃபேஸ் வாஷோ என்னமோ ஒண்ணு யூஸ் பண்ணத்தான் போறோம். அப்ப அது வந்து நாங்க தேவையில்லாத எங்களோட சைட் எஃபெக்ட் தரக்கூடிய ப்ராடக்ட்ட எடுக்காம, இத நாங்க எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 வீக்குக்கு, 2 வீக்குக்கு எடுத்து பார்த்து, அத வச்சு நாங்க யூஸ் பண்ணி, அத வச்சு நாங்க இன்ஷா அல்லாஹ் ஆர்டர்ஸ் எடுக்கேலும். இதுல நெறைய நியூ மெம்பர்ஸ் சீக்கிரம்ன்னு போட்டிக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அத எடுத்து, அத நீங்க செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே நல்ல ஒரு ஆர்டர்ஸும், அது மாதிரி உங்களுக்கு ஒரு அதுக்கு பொறவு அடுத்தடுத்த ஷாப்புகள வந்து சும்மாவே ஆக்டிவ் பண்ணிட்டு போகேலும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடினமாயிக்கும். அதுக்கு பொறவு உள்ளது ஈஸியா. எனக்கு 1A, 2B, 5B அதுகளெல்லாம் வந்து இத வச்சு பெர்சனல் யூஸ வச்சு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து ஆக்டிவ் பண்ணிட்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். மிச்சம் டைம் எடுக்கல. ஜஸாக்கல்லாஹ் ஓகே. ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் கிளியர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதோட எங்களோட மீட்டினை என் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜாயின் ஆகின எல்லாருக்கும்.